VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். ஆகவே அவர்களுக்கு நீங்க உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். வெற்றி நிச்சயமா? இந்த முறை நாகர்கோவில விட்டுறக்கூடாது. வெற்றி நிச்சயமா? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு பெரிய வெற்றியை கொடுப்பீங்களா? அதே மாதிரி நம்முடைய கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளர் அண்ணன் மகேஷ் அவர்கள் இங்க வந்திருக்கிறாரு. உங்களுக்கு அவரோ நன்கு அறிமுகமானவர். மாவட்ட செயலாளரா, இன்னைக்கு ஒரு சிறந்த மேயரா, கழக பணி, மக்கள் பணி எதுவாக இருந்தாலும் மக்களோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர். இவரையும் தலைவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். இந்த ரெண்டு பேரையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கின்ற விதமாக இந்த நாகர்கோவில் தொகுதியிலையும் கன்னியாகுமரி தொகுதியிலையும் அந்த ரெண்டு தொகுதியிலையும் மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும். செஞ்சு கொடுப்பீங்களா? இன்னைக்கு நாகர்கோவில் தொகுதிக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்திருக்கோம்னா எந்த உரிமையில கடந்த 5 வருஷம் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்னென்ன திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு இங்க மாநகராட்சியில 17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து பாதாள சாக்கடை திட்டங்களும் இணைப்பு பணிகளும் முடிச்சு கொடுத்திருக்கிறோம். நாகர்கோவில் நகராட்சி இன்னைக்கு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்னைக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு கொடுத்திருக்கு. கோணம் பகுதியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு ஒரு புதிய சயின்ஸ் சென்டர் அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கு. நூலகம் கொண்டு வந்திருக்கிறோம். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வடசேரியில இன்னைக்கு ஒரு புதிய ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அறிவியல் பூங்கா, தொல்ல விலையில 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார மையம், கோட்டார் போக்குவரத்து காவல் நிலைய கட்டிடம் 1 கோடி ரூபாயில கட்டப்பட்டிருக்கு. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கிருஷ்ணகோவில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல வட்டவிலை மற்றும் வடசேரியில துணை சுகாதார நிலையம், பொன்னப்ப நாடார் அவர்களுக்கு இன்னைக்கு திருவுருவ சிலை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். நாகர்கோவில் மாநகராட்சி புதிய கட்டிடத்திற்கு கலைவாணர் NS கிருஷ்ணன் அவருடைய பெயர் சூட்டப்பட்டு இன்னைக்கு அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறோம். அதே மாதிரி 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கணபதிபுரம் பேரூராட்சியிலே ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய கட்டடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல கணபதிபுரம் பேரூராட்சியில புதிய நூலகம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி 2 தொகுதிக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அந்த உரிமையோடு தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு உங்களை எல்லாம் கேட்டு வந்திருக்கிறேன். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 வருஷத்துல எத்தனையோ திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்தோடனே 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தோடனே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. கன்னியாகுமரி நாகர்கோவிலில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து அவர் தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை அவர் பட்டியலிடுகிறார். கன்னியாகுமரி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யப்படும் என்றும் அவர் பட்டியலிட்டார். VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.